5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என ஓதுவார் முன். 5 முகம் எங்க தெரியும்? இதை நீங்க தலைகளா பார்த்திருப்பீங்க. 5 தலைகள் இருக்கும், 6 தலைகளா மாறும், 12 கரங்கள். இது எல்லாமே தத்துவங்கள். இப்ப 5 எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய அறிவு, எத்தனை அறிவு நமக்கு இருக்கு? 6 அறிவு இருக்கிறது. ஓகேங்களா? தொடு அறிவு, சுவை அறிவு, கேட்கும் திறன் அப்படின்னு. இதுல இந்த 5 அறிவுகள் தான் 5 முகம் தோன்றுது. அந்த 5 முகம் எங்க தோன்றுது? நமக்குள்ளே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம் சொல்லி 5 விதமான சக்கரங்களாக இருக்கிறது. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும். 6வது முகம் புருவ மத்தியிலே என்ன இருக்கு? ஜோதி பிளம்பாய் இருக்கிறது. எந்த ஜோதி புறத்திலிருந்து வந்ததோ அதே ஜோதி என்ன பண்ணுது? இந்த ஆதார சக்கரங்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த நெற்றிக்கண்.